ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் இது. நம்ம வீட்டிலே சமையல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல். இங்கே பாருங்கள், சிம்பிளாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி சீக்கிரமாக ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெஜ்ஜு பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். நார்மல் ரைஸு, ஒரு டம்ளர் அரிசி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பட்டை, ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குங்க, 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் சின்ன சைஸ். இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நார்மல் சைஸு. தக்காளி வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காரம் மிளகாய் தூள், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சாந்து பொரியட்டும். நம்ம காயும் சேர்த்து அது கூடவே வதக்கிடலாம். பீன்ஸு, கேரட்டு 2 மட்டும்தான் சேர்க்குறேன். ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ். 2 செகண்டு. பாருங்கள், பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 கிராமு தயிர். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கூடவே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 சேர்ந்துருக்கேன். நல்லா புதினா வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் தெரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி அளந்தாச்சு. பிரியாணிக்கு தகுந்த உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிடணும். அப்படி அரிசியெல்லாம் அப்படி சேர்த்துருங்க. பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்து வச்சு அவ்வளோதான். அப்படியே மூடி வைங்க. ஒரு விசில் வந்தோடனே பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குங்க. ஆனியன் ரைத்தா வச்சுட்டு நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். சாப்பாடு பிரியாணி சிம்பிளாக கேரட்டு, பீன்ஸ் 2 பொருள் மட்டும்தான் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முறுக்கு அச்சில் நல்லா மாவள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துடுது. வெள்ளையாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு. பொட்டுக்கடலையும் உளுந்து மட்டும் சேர்த்துக்கிறதால நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், முறுக்கு எடுத்துட்டேன். ஏற்கனவே முறுக்கு வீடியோ நிறையா போட்டுக்கிறேன்றதால தான் நான் மாவு பிசைறதை காமிக்கல. மாவு பிசைஞ்ச பிறகு போட்டதை மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படின்னு நல்லா திருப்பி விடுங்க. சிவந்த பருக்க எடுத்துடலாம். இங்கே பாருங்க,
ஒரே மாவுலேயே 2 முறுக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஓலை பகோடாவும் போட்டிருக்கேன், முறுக்கும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. சூடாக இருக்குது. கிருஷ்ணர் குழந்தை இல்லையா, குழந்தைங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ எல்லாமே சமைச்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சமைச்சு வைக்கலாம். இங்கே பாருங்கள், முறுக்கு ஓலை பகோடா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே சமைச்சு பூஜைக்கு ரெடி பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை திருப்பி எடுத்துருங்க. தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு ரெடி பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளுடைய சமையல் வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, தட்டை, சீடை, முறுக்கு, போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். பாதாம் பால் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.